Please subscribe Sadhguru Sai Creations. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இந்த தேமல் இருந்துக்கிட்டே இருக்கும். தேமல் அப்படின்னு சொன்னா நம்ம உடலில் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை விட கொஞ்சம் வெளிரி காணப்படுறது, அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியறது, தோள்பட்டை பகுதியில் வெள்ளை வெள்ளையாக தெரியறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தேமல் பிரச்சனையோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வெண்புள்ளிகளோ இல்லை சரும பிரச்சனைகள் பேசிக்காக நிறைய பேருக்கு ஆம்பிட்ஸில் இல்லை நமக்கு தோல் மடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அரிப்பு ஏற்படுது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தேமல் பிரச்சனையோ இல்லை நாளடைவில் இது வெண்புள்ளிகளாக மாறுதுன்னா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இந்த தேமல் இருந்துக்கிட்டே இருக்கும். தேமல் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை விட கொஞ்சம் வெளிரி காணப்படுறது, அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியறது, தோள்பட்டை பகுதியில் வெள்ளை வெள்ளையாக தெரியறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இது பால் தேமல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அழகு தேமல் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி தேமல் பிரச்சனை நார்மலாக சிலருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கும். ஸோ வருது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மறைஞ்சு போகுது, திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா லேசான ஒரு தேமல் மாதிரி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டார்க்காக, அதாவது வெண்மை நிறத்தில் மாற ஆரம்பிக்கிறதும் ஒரு சிலருக்கு வருது. இது நாளடைவில் விட்டிலிகோ மாதிரியான சரும பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த மாதிரி தேமல் பிரச்சனை நமக்கு ஆரம்பத்தில் எந்த விதமான ஒரு அசௌகரியத்தையும் தராமல் தான் இருக்கும். அரிப்பு ஏற்படுறதோ இல்லை ஸ்ப்ரெட் ஆகிறது, எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது கொஞ்சம் தீவிரமாக, அதாவது டார்க் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தேமல் பிரச்சனையோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வெண்புள்ளிகளோ இல்லை சரும பிரச்சனைகள் பேசிக்காக நிறைய பேருக்கு ஆம்பிட்ஸில் இல்லை நமக்கு தோல் மடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அரிப்பு ஏற்படுது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது டீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதனாலையும் நமக்கு உடலில் சரும பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக இந்த சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் அதிகமான டாக்ஸின்ஸ் குடல் பகுதியில் கழிவுகள் தேங்கி இருந்தால் தோல் பகுதியிலையும் நமக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த தேமல் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்று பகுதியில் பூச்சிகள் இருந்தால், பூச்சிகள் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதான ஒரு புழுக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடிய, அதாவது குழந்தைகளுக்கு நிறைய இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நாளடைவில் இது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எதுவுமே அப்சார்ப்ஷன் நடக்காமல் நம்ம சருமத்திலையோ இல்லை ரத்தத்திலையோ பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஒரு சிலருக்கு பார்த்துருப்போம், கண்களை சுற்றி வந்து தேமல் மாதிரி இருக்கும். கண்ணை பகுதியில் சின்ன சின்னதாக தேமல் இருக்கும். ஸோ கண்ணை பகுதியில் ஒரு சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா லேசாக அப்படியே ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு தேமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாளடைவில் இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு காரணம் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் தான். ஸோ அதிகமான புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு அது டாக்ஸினாக மாறும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் ரத்தத்தில் கலக்காமல் உடலில் வந்து ஒரு நியூட்ரிஷனே இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் நமக்கு தேமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா டிப்ரெஷனில் இருந்தாலோ வேறு ஏதாவது நம்ம உணவுகள் எடுக்கும்பொழுது, ஒரு சிலருக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா தோலில் இந்த மாதிரி அலர்ஜி வரலாம். இல்லை அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்கிறோம், கருவாடு சாப்பிட்றவங்க இல்லை சீ ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க, திரும்ப சூடு பண்ணி ஒரே உணவை திரும்ப சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி உணவுகளை எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் தேமல் பிரச்சனை வரலாம். இந்த தேமல் பிரச்சனையோ இல்லை நாளடைவில் இது வெண்புள்ளிகளாக மாறுதுன்னா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ரெமெடி, ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் தான். ஸோ சூரிய வெளிச்சத்தில் ஒரு நாளைக்கு 15 நிமிடம் வரைக்கும் நிச்சயமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து சித்த மருத்துவத்தில் அடிப்படையிலே என்னென்னா
வாத நோய்களாக இருந்தாலோ சருமம் சார்ந்த நோய்களாக இருந்தாலோ இந்த மாதிரி வெண்புள்ளி, தேமல், எக்ஸிமா, சொரியாசிஸ் இந்த மாதிரி கரப்பான் நோய்கள் இதற்கு எல்லாமே எக்ஸ்டர்னலாக நம்ம தைல வகைகளோ இல்லை ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்லைட்டில் கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் ஆக சொல்வோம். ஸோ இது ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் காலை இளம் வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா சருமம் சார்ந்த நோய்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு நம்ம டயட் மெடிசன் ஃபாலோ பண்ணுறோமோ தினமும் காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம சன்லைட்டில் அந்த ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சன்லைட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, சில உணவுகள் நமக்கு அதாவது சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கும்பொழுது நிறைய பேருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அதிகமான புளிப்பு, உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும். இதை தாண்டி எந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இதுக்கு முக்கியமாக தோல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாவே தேரியர் சித்தர் சொன்ன ஒரு கற்ப முறை இருக்குது. அதாவது தேமலில் ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்த ஒரு தோல் நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி நமக்கு தேமல் இருக்கும்போதே நம்ம இந்த கற்பம் முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேரன் கற்பம் முறை அப்படின்றது இதற்கு பேர். ரொம்ப சிம்பிள். என்னென்னா திப்பிலி கற்பம் அப்படின்றது தான் இதனோட பெயர். திப்பிலி கற்பம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காரமான ஒரு மூலிகை. இது கபம் சார்ந்த நோய்களுக்கு நமக்கு நல்லாவே சித்த மருத்துவத்தில் பயன்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திப்பிலியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதை வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துட்டு லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். திப்பிலி மட்டும், வேறு எந்த மூலிகை இதனோட சேர்க்க வேண்டாம். பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது 3 சிட்டிகை அளவு எடுக்கணும். ஸோ 3 பிஞ்ச் அளவு எடுத்து தேன் விட்டு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன், நம்ம ஃபுட்டு எடுக்கிறதுக்கு காலையில் ஃபுட்டு சாப்பிட போகிறோன்னா ஒரு 1/2 hour பிஃபோராக இதை சாப்பிடணும். காலை இரவு 2 வேளையும் இந்த திப்பிலி கற்பம் சாப்பிடணும். திப்பிலியோட ஆக்ஷன் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற்றக்கூடியது. குடல் புழுக்களையும் இது வெளியேற்றும். இந்த திப்பிலி கற்பம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் தேமல் இருந்தாலோ இல்லை சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போதோ அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு திப்பிலி கற்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனோட சேர்ந்து என்னென்னா வாய்விடங்கச்சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிறது அதிகமான கசப்பு, துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூலிகையோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த திரிஃபலா. வாய்விடங்கம் இதனோட திரிஃபலா சூரணம் இரண்டும் சேர்ந்து தான் வாய்விடங்க சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. இந்த மருந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, இதுவும் காலை இரவு 2 வேளையும் நம்ம வெந்நீரில் கலந்து உணவுக்கு பின் சாப்பிடணும். நான் சொன்ன கற்ப மருந்து காலையில் பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடணும். இந்த மெடிசன் வாய்விடங்க சூரணம் உணவு எடுத்ததற்கு பிறகு காலை இரவு 2 வேளையும் சாப்பிட்டோம்னா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், குடல் புழுக்கள் இருந்தால் அது வெளியேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி அடுத்து முக்கியமாக வெளிப்பிரயோகமாக நம்ம தடவக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் தைலம், வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைல வகை தான் கார்போகி தைலம் அப்படின்னு சொல்கிறோம். கார்போகி அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு தாவரத்தோட விதை பகுதி, கருப்பாக சின்ன சின்னதாக இருக்கும். நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கும். இந்த கார்போகி வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா, பசும்பால் விட்டு இதை ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்த பிறகு காலையில் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்னா, சீமை அகத்தி இலைகள். சீமை அகத்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் பூஞ்சை தொற்று இருந்தாலோ அதை அகற்றக்கூடியது. இந்த ரோட்டு ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், நல்லா திக்காக பெரிய பெரிய லீஃபோட மஞ்சள் நிற பூக்களோடு இருக்கும். ஸோ இந்த சீமை அகத்தி இலைகளையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட சேர்த்துக்கணும். இதனோட கஸ்தூரி மஞ்சள் பாதி அளவு சேர்த்துக்கணும். இப்போது கருஞ்சீரகம் ஒரு 200 கிராம் அப்படின்னா சீமை அகத்தி இலைகள் அரைத்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சேர்க்கணும். மஞ்சள் ஒரு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் அளவுக்கு எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி தைலமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த தைலம் நம்ம எங்கெல்லாம் தேமல் இருக்கோ, சருமம் சார்ந்த நோய்கள் இருக்கோ, வெண்புள்ளிகள் இருக்குது, இல்லை எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய் இருக்குனாலும் அந்தந்த இடங்களில் இதை பயன்படுத்தலாம்.
ஸோ அந்த இடங்கள்ல எல்லாமே இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். பொதுவாகவே சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் தான் ஏற்படக்கூடியது. அது சரி செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு காயகற்ப முறையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.